திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவள்ளி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம. நற்றுணையாவது நம சிவாயவே. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறோம். 12 திருமுறையில் அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு, ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவும் அடைதல். சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண்ணிரண்டனையும் புவனம் உய்ய, இருக்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக
ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு சங்கரையா அவர்கள். வாங்கய்யா. வாங்கய்யா, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருக்கருள் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்துள் திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அற்புதம் சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால். இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். தொழுகையர் அழுகையர் துவள் கையர் கேட்கலமா அம்மா, கேட்கல. சரஸ்வதி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. இடையில் சுத்தியது. சிற்றம்பலம். அம்மா இன்னும் ஒரு முறை அதை சொல்லம்மா. அம்மா ஐயா நடுப்புற கொஞ்சம் டவர் சுத்தி சின்ன பாடினா பாடிடுறையா. யாழினர் ஒரு பால். இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால். தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒரு பால். சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு
இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி அம்மா. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஒன்ஸ் மோர் கேட்டேன் ஐயா. நன்றி 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 ஐயா நன்றி. நன்றிம்மா நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை எங்கள் டெலிகிராம் சேனல் மூலம் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி வியந்து அவர்களுடைய பொற்பாதங்களில் மனம் மொழி மெய்களால் வணங்கி நம் உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்து மொழி பயின்று நாம் இதுகாரம் வந்து திருவடியில வந்து சேர்ந்த இந்த பொழுது வரை, இந்த கணம் வரை நம்மை கொண்டு வந்து திருவடியில் சேர்த்த அத்துணை ஆசான்மார்களுக்கும் காரிய குருவாக காரண குருவாக வந்து பிறகு சிவகுருவாக வந்து நமக்கு திருவடியை காண்பித்து நம்ம எல்லாம் பரிபூரணத்தில் இருக்க செய்த அந்த மேலான குருநாதருடைய குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12வது தலைப்பு கலை நிலை. இந்த கலை நிலை அப்படின்ற தலைப்பின் கீழே நேத்து தான் நம்ம துவங்கணும். நேற்று முதல் பாடல் பார்த்தோம், காதல் வழி செய்து அப்படின்ற பாடலை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 2வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடல். காக்கலும் ஆகும் கரணங்கள் 4ஐயும் காக்கலும் ஆகும் கலை 16ஐயும் காக்கலும் ஆகும் கலந்த நல்வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துர நில்லே. காக்கலும் ஆகும் கரணங்கள் 4ஐயும் காக்கலும் ஆகும் கலை 16ஐயும் காக்கலும் ஆகும் கலந்த நல்வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துர நில்லே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். இனி பாடலை கொஞ்சம் பிரித்து பதமா பார்த்திடலாம். காக்கலும் ஆகும் கரணங்கள் 4ஐயும்
காக்கலும் ஆகும் கலை 16 காக்கலும் ஆகும் கலந்த நல் வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துர நில்லே. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரை விளக்கத்தை பார்ப்போம். சிவசிவா. இந்த பொழிப்புரை யார் கொடுத்திருக்காங்கன்னா தர்மயாதனம். தர்மயாதனத்துல வெளியிட்ட பொழிப்புரை. நம்ம விளக்கம் பார்த்துடலாம். சிவபெருமானே, மாணாக்கனே, நீ பிரணவ கலைகளில் அறிவு பொருந்த நில். மாணாக்கனே, நீ பிரணவ கலைகளில் அறிவு பொருந்த நில். அங்கனம் நிற்பாயாகில் பிராணவாயுவையும் அக்கலைகள் 16 அவற்றின் வழி இயங்குகின்ற மனம் முதலிய அந்த கரணங்களையும் மருள் நெறியில் செல்லாது தடுத்து அருள் நெறியில் நிறுத்துதல் கூடும். இன்னொரு முறை படிச்சிடுறேன். சிவபெருமான் சிவசிவன். மாணாக்கனே, நீ பிரணவ கலைகளில் அறிவு பொருந்த நில். திருமூலர் சொல்றாரு, மாணாக்கனே. இப்ப மாணாக்கனேன்னா வெறும் ஆண்பால் இல்ல, பெண்பாலையும் சேர்த்துக்குங்க. பொதுவா மாணவர்களேன்னு போட்டிருந்துடலாம். மாணாக்கனே, நீ பிரணவ கலைகளில் அறிவு பொருந்த நில். அங்கனம் நிற்பாயாகில் பிராண வாயுவையும் அக்கலைகள் 16 அவற்றின் வழி இயங்குகின்ற மனம் முதலிய அந்த கரணங்களையும் மருள் நெறியில் செல்லாது தடுத்து அருள் நெறியில் நிறுத்துதல் கூடும். இதுதான் பொழிப்புரை. அப்ப இன்னைக்கு உண்டான பாட்டுக்கு பொருள் நம்ம பார்த்துட்டோம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம சைவநெறி பாடசாலையில, நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில நமக்கு திருமூலர் யதார்த்தமா என்ன உணர்த்துறாருன்றது பார்ப்போம். சிவபெருமானே சிவசிவா. இப்போ மாணாக்கனேன்னு அங்க சொன்னாங்க இல்லையா? இப்ப நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். காக்கலும் ஆகும் கரணங்கள் 4. ஐயா ஒண்ணுமே கேட்கலையா? ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்கம்மா. ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்க. பெருமாளையா, அவங்கள ஒரு முறை வெளியே போயிட்டு வர சொல்லுங்க. நான் பேசுறது அவங்க மீட் போட்டாங்க. பெருமாளையா, அம்மா ஒரு முறை வெளியே போயிட்டு வந்துருங்கம்மா. இங்க கேக்குது, எங்களுக்கெல்லாம் நல்லா கேக்குதுங்கம்மா. சொல்லுங்க. நீங்க வெளியில போயிட்டு வந்துருங்க. சிவாயம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம். நன்றி. காக்கலும் ஆகும் கரணங்கள் 4 காக்கலும் ஆகும் கலை 16. இப்ப இந்த கரணங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். கரணங்கள்லாம் ஒண்ணும் இல்ல. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இத 4 நம்ம அடிக்கடி விளக்கி இருக்கிறோம். நம்ம சிகாரத்துக்கு வரவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதுக்கு அந்த கரணங்கள்னு பேரு. இந்த அந்த கரணங்கள் தான் படைப்புக்கு மூலமாக இருக்கிறது. இந்த அந்த கரணங்கள் தான் படைப்புக்கு மூலமா இருக்குது. இது இல்லைன்னா படைக்கவே முடியாது. எந்த ஒரு பொருளையும் படைக்கவே முடியாது. ஆமா, ஒரு படைப்புக்கு இந்த 4 வேணும். ஒரு படைப்புக்கு இந்த 4 வேணும். மனம் இல்லைனாலும் படைக்க முடியாது. சித்தம் இல்லைனாலும் படைக்க முடியாது. புத்தி இல்லைனாலும் படைக்க முடியாது. ஆணவம் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் இல்லை என்றாலும் படைக்க முடியாது. சாமி இதை கூட்டி தான் அனுப்புறாரு. எதை கூட்டி அனுப்புறாரு? இந்த 4த்தையும் கூட்டி தான் அனுப்புறாரு. படைப்போன் படைக்க, படைப்போன் படைக்க அப்படின்றதுல படைப்போன் படைக்க. அப்போ படைப்போன் படைப்பதற்கு இந்த 4 வேணும். அதனாலதான் அவனுக்கு நான்முகன்னு பேரு. அப்ப கோயில்ல வலம் வந்தா, நான் பிரம்மாவுக்கு எத்தனை தலை இருக்குது? கோயில்ல வலம் வரீங்கல்ல, வலம் வந்தீங்கன்னா எத்தனை தலை இருக்குது? அவருக்கு 4 தலை இருக்கும். அப்ப அந்த 4 தலை இருந்தாதான் அது ஒரு நான்முகன் பேர் அவருக்கு. அவருக்கு 5 தலை இருந்தது. அத சாமி தன்னுடைய நகத்தால என்ன பண்ணிட்டாரு? உகிரால் அறிந்தது என்று. நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர. இந்த பாட்டு என்ன சொல்லுது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுங்க.
நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர. சும்மா அப்படி நகத்தை வச்சு கிள்ளிட்டாராம். ஊர் உலகம் ஃபுல்லா எனக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை, நான் தான் படைப்புக்கு மூலம், நானே எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிகர்த்தா அப்படின்ற ஒரு திமிர்ல என்ன பண்ணிட்டாரு, அம்பாள் என்ன பார்த்து வணங்கிடுச்சு அப்படின்னு ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சார். யாரு? பிரம்மா. ஒரு தோற்றம் கைலாயத்துக்குள்ள அனுமதி கேட்டு உள்ள வராரு. வரும்போது தோற்றம் வந்து அந்த 5 தலையோட இருந்தது. தத்புருஷம், அகோர ஹிருதயம், ஓம் தத்புருஷம், அகோர ஹிருதயம், வாமதேவம், சத்யோஜாதம், ஈசானம். இதுதான் சாமியோட முகம். இந்த 5 முகத்தை அடிக்கடிக்கு நான் அடியேன் வந்து சொல்லியிருக்கிறேன். தத்புருஷமாக இருக்கும்போது சாமி சதாசிவமாக இருக்கிறார். அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தார்னா ருத்ரனா இருக்கிறார், அகோரமா இருக்கிறாரு. அவரு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாருன்னா வயிற்றுக்கு வந்துடுறாரு, அவன் தான் வாமதேவம். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாருன்னா இடுப்பு, அதுக்கு சத்தியோஜாதம். இந்த திசை இந்த உடம்புக்குள்ள இவ்வளோ இறங்கி வந்த இறைவன் மேல நிற்கும் போது ஈசானமா நிக்கிறாரு தலை உச்சியில. அப்ப தலை உச்சியில ஈசான மூர்த்தியாகவும் புருவ நடுவுல தத்புருஷமாகவும் கொஞ்சம் கீழே இறங்கி மார்புக்கு வந்த பிறகு அகோரமாகவும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்த பிறகு அவரே நாராயணனாகவும் அதான் வாமதேவமாகவும் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்த பிறகு அவரே பிரம்மதேவராகவும் இறங்கி இருக்கிறாரு. அப்ப சிவபெருமானுக்கு 5 முகம். எத்தனை முகம்? சிவபெருமானுக்கு 5 முகம். ஆனா இவர் வந்தவர் வந்து அம்மா பார்வதி அம்மா அவங்க வணங்கிட்டாங்களாம். வர்றது வந்து தோற்றம் அந்த 5 முகன்றதுனால வணங்கினாங்களாம். வர்றது கணவரோ என்று ஒரு ஐயப்பாடு தானே, பதட்டம் தானே, ஒரு இது வந்தது கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கியிருக்காங்க பொழுது. அப்ப பார்வதி தேவி என்ன வணங்கிட்டாங்கன்னு ஊரு ஃபுல்லா என்ன பண்ணாரு? இவருதான் வணங்கணும். யார? படைப்போன் தாய். ஆமா, படைப்போன் முதலாக தேவர்களை பெற்ற நம்மே. நேற்று அபிராம அந்தாதி படிச்சேன் இரவு 8 மணிக்கு. படைப்போன் முதலாக தேவர்களை ஈன்றெடுத்தாலாம். நாராயணனே ஈன்றெடுத்தாலும் சொல்லுவாங்க. ஆனா ஊர் உலகத்துக்காக அவங்க அண்ணன் சொல்றாங்க. ஏன்னா புவன ஈஸ்வரி, புவனங்களுக்கெல்லாம் தலைவி, அண்டங்களுக்கெல்லாம் தலைவி, அவள் ஈன்றெடுத்தவள். அப்படிப்பட்ட தலைவி வர்றது வந்து சாமி தான் அப்படின்னு என்ன பண்ணாங்க, எழுந்து மரியாதை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப எழுந்து மரியாதை கொடுத்த ஒரே காரணத்துக்காக பிரம்மா என்ன பண்ணாரு, பரவாயில்ல நமக்கு ஒரு கெத்து இருக்கு, சாட்சாத் பராசக்தியா நம்மளை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊர் ஃபுல்லா போய் போற இடங்கள்லாம் அம்மாவே எழுந்து என்ன பண்ணிட்டாங்க. அப்போதான் இந்த விஷயம் வந்து தகவல் வந்து இறைவனுக்கு போகும். இறைவனுக்கு போன பிறகு சாமி அந்த ஆணவத்துக்கு ஏத்த மாதிரி ஆள் அனுப்புவார். எப்படி? அந்த திமிர் இருக்கு இல்லையா, இந்த பூமியில யார் யாருடைய திமிரு எப்படி இருக்கோ அந்த திமிரை அடக்கிறதுக்கு அதுக்கு சரிசமமா ஒரு ஆள் அனுப்புவார். ஆணவத்துக்கு அடையாளம் அது தீக்கிறேன் இல்லையா, அப்ப என்ன பண்ணாரு, பைரவர் கோலம். என்ன கோலம்? பைரவர் கோலம். நம்ம நாயின்னு சொல்றோம், பைரவர் கோலம். அந்த பைரவர் கோலத்தை எடுத்து நகம்தான், என்னது, ஒரு நகம்தான், கையில இருக்கிற நகத்தால என்ன பண்ணுவாரு, அதான் நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை, நல்ல மலரின் மேல் நான்முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி வர. அவ்வளோ என்னப்பா நகத்தால அறிஞ்சு போட்டுட்டியே. ஆணவத்தை என்ன பண்ணாரு சாமி, எப்படி ராவணனுடைய 10 தலையும் சும்மா அப்படி லைட்டா அழுத்தின உடனே முறிஞ்சு போச்சாமே, அது மாதிரி அந்த மாதிரி இங்க நகத்துல எடுத்த உடனே அந்த தலை அதோமுகம் ஓடி போச்சு. பண்ணிலிருந்து சாமிக்கு பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 முகம். இது ஏன் அடியேன்னு சொல்ல வரேன்னு சொன்னா, அப்போ இந்த படைப்பவனுடைய கர்வத்தை சாமி அடக்கணும். கர்வபங்கம் எங்கெல்லாம் கர்வம் வருதோ அங்கெல்லாம் சாமி வந்து அழிச்சிருவாருங்க. அது யாருக்கு வந்தாலும் சரி. ஆணவம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நன்றி மட்டும்தான் இருக்கணும். நன்றி அறிதல் சாமிக்கு இதுதான். அது பார்வதி தேவியா இருந்தாலும் சரி,
ஒரு துளி ஆணவம் வந்தா கூட விட மாட்டார். நான் உனக்கு நேத்து தான் ஐயா பேசிட்டு இருந்தார், விஜயன் ஐயா. நான் உனக்கு அறங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீ எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? போ பூமியில பிறந்துட்டு வா அப்படின்னு வரான். உனக்கு வேலை மெனக்கிட்டு வாழ்க்கையினுடைய அறங்களை நான் சொல்லிட்டு வரேன். நீ என்னடான்னா அந்த பக்கம் யாரையோ வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறியா? சரி, வேடிக்கை பார்த்தல்ல, என்னை மறந்து நீ வேடிக்கை பார்த்ததுன்னா பூமிக்கு போ. போய் பிறந்து என்ன பண்ணுவா? தவம் செய். என்னை விட்டு போனல்ல, ஓடு. இதுதான் சாமி. ஏன்னா சாமி உபதேசம் எவ்வளவு சீரியஸா கொடுத்துட்டு இருக்கிறார். எவ்வளவு சீரியஸா உபதேசம் கொடுத்துட்டு உனக்கு எது கொடுக்குறாங்க? நீ தான் எல்லாத்துக்கும் தாய். நீயே ஒழுங்கா இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்க போகுது. ஒரு பெண்ணு சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அவ்வளவுதான் ரகசியம். ஒரு குடும்பம், ஒரு பெண்ணு சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அப்பா கூட தடுமாறலாம். ஆனா ஒரு அம்மா தடுமாறிட்டாலும் மேட்டரே முடிஞ்சு போச்சு. எல்லாமே அப் டு பாட்டம் எல்லாமே அடி வாங்கி போயிடும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே தாய் நீ. அப்ப நீ நான் சொல்றத கேட்கவே இல்லை. எங்கேயோ வேடிக்கை பார்த்துன்னு இருக்க. அப்ப அந்த வேடிக்கை பார்த்த இல்லையா? அதனால பெறாக்க பார்த்ததுனால என்ன மறந்துட்ட நீ. என்ன மறந்து நான் சொல்ற உபதேசத்தை நீ கேட்கலனால நீ என்ன பண்ணு? பூமியில போய் பிறந்து இதுக்குன்னே நீ பிறந்து வரணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். அந்த மாதிரி தான். அப்ப 2 பேருக்கும் பிரிவு ஏற்படுது இல்ல? கொஞ்ச நாள் பிரிவு. கொஞ்சம் காய விடுவார். அதுக்கு ஊடல்னு பேர். அப்புறம் அந்த அம்மா தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணி வீட்டுக்காரருக்காக ஏங்கி திருப்பியும் என்ன பண்ணுவாங்க? இதேதான். அப்ப யாருக்கு ஆணவம் வந்தாலும், யாருக்கு மமதை வந்தாலும் சாமி என்ன பண்ணுவாரு? அதை விட மாட்டாரு. ஏன்னா அருமை தெரியல இல்லையா? அருமை தெரியல. அருமை தெரியாத வரைக்கும் உனக்கு புரியல, அவ்வளவுதான். யார் கூட இருக்கிறன்றது உனக்கு தெரியல, அவ்வளவுதான். அப்ப சாமி அனுப்பி அந்த பூமியில போய் தவம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணு? வந்து சேர்வாயாக, எம்மை வந்து சேர்வாயாக. இப்படிதான் சொல்லுவார் சாமி. அது பராசக்திக்கே பொருந்தும். அப்போ சாதாரண மனுஷன் நமக்குலாம் அப்போ அந்த படைப்பு கடவுளுக்கு இந்த மாதிரி ஒரு திமிரு வந்ததுனால அந்த அதோமுகத்தை சாமி என்ன பண்ணாரு? எடுத்து போட்டார். எடுத்து போட்டார். அப்படி எடுத்து போட்டதனுடைய விளைவுதான் கபாலம். இதுக்கெல்லாம் கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. சாமிக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாமி யார்கிட்டயும் கையேந்தணும்னு அவசியமே இல்லை. அப்படி அந்த ஆணவ தலையை எடுத்துக்கிட்டு அவர் பிச்சை எடுத்ததா சொல்லுவாங்க. ஒருபோதும் அவர் என்ன பிச்சை எடுத்தார்? ரத்தத்தை பிச்சை எடுத்தார். அந்த அந்த மண்டவோட வச்சு என்னென்ன கூத்து பண்ணார் தெரியுமா சாமி? அத்தனை பேருடைய ஆணவத்தையும் ஒடுக்கினாரு. ஆமா, அத்தனை பேர். இது சொன்னா அப்படியே நீண்டுகிட்டே போகும். இருந்தாலும் சுருக்கமா இந்த 4 தலைக்காக இந்த கதை வந்தது. அப்ப காக்கலும் ஆகும் கரணங்கள் 4யும்னா மனம், சித்தி, புத்தி, அகங்காரம். அப்போ படைப்பவனுக்கு ஒரு மூலமாக இருக்கக்கூடிய இந்த அந்த கரணங்கள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அப்ப இதுதான் அந்த கரணங்கள் சொல்லப்படுது. அந்த அந்த கரணத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவன், பதி, பசு, பாசம், அப்படிப்பட்ட பிரணவ கலைகளில் அருவி பொருந்தி நிற்கக்கூடிய இடம்தான் புருவநடு. அந்த இடத்துல எல்லா கலைகளும் ஒடுங்குகிறது. அதைத்தான் இப்ப சொல்ல வரப்போறாங்க, பார்க்கலாம். காக்கலுமாகும் கரணங்கள் 4யும் காக்கலுமாகும் கலைப்பதி 6யும். அப்போ பிரம்மதேவனுக்கு இந்த 5 முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 5 முகத்துல ஒண்ணு சாமி எடுத்துட்டாருன்ற ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அது ஏன் எடுத்தாருன்ற ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதோ முகத்தை தூக்கிட்டார். அப்போ அன்னிலிருந்து படைப்பு கடவுளுக்கு 4 தான். இப்போ ஆணவத்துக்கு அது கொடுக்கல. மொத்த அதிகாரமும் சாமி கொடுக்கல. ஆனா சாமியோட ஒரு மனது, சாமியோட ஒரு மனம் அது. அப்ப பிரம்மனுக்கு அந்த ஆணவம் வரும்போது எடுக்கிறாரு. அது பிரம்மனுக்கு மட்டும் இல்ல, பராசக்திக்கு வந்தாலும் சாமி என்ன பண்ணுவாரு? சொல்லிதான் அனுப்புவார். அப்ப பூலோகத்துக்கு போயிட்டு வா அப்படின்னுவார். அப்படிதான் சுந்தரர் அமைச்சு வச்சாரு. உலகம் உய்வதற்காக அமைச்சு வச்சாரு. அவரே சலனத்தை ஏற்படுத்துவாரு. அவரே என்ன பண்ணுவாரு? பூமி உய்வதற்காக சில பேர் அனுப்பி வைப்பார். அவங்களுக்கு அருளாளர்கள்னு பேரு. அவங்களுக்கு அருளாளர்கள்னு பேரு. அப்போ இந்த அந்தகரணத்தை காக்கணுமா?
எப்படி காப்பாற்ற முடியும்? நம்மளால காப்பாற்ற முடியுமா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் காக்கலும் ஆகும். எப்படி காப்பாத்துவீங்க? மாணாக்கனே நீ பிரணவ கலைகளை அறிவு பொருந்தி நில். அறிவு பொருந்தி நிக்கணும். எங்க அறிவு பொருந்தி நிக்கிறது? அங்கனும் நிற்பாயாகில் பிராணவாயுவும் அக்கலைகள் 14ஐயும் அவற்றின் வழி இயங்குகின்ற மனம் முதலிய அந்த கரணங்களையும் மருள் நெறியில் செல்லாது தடுத்து அருள் நெறியில் நிறுத்துதல் கூடும். அப்போ அறிவு பொருந்தி நிக்கணும்னா எங்க பொருந்தி நிப்பீங்க? யாருக்கிட்ட போய் கேளுங்க. எப்படிங்க ஐயா அந்த அந்த கரணங்கள்லாம் நிறுத்துறது? 96 தத்துவத்தையும் ஒரு இடத்துல நிறுத்துறது எங்க? 16 கலைகளை அதனுடைய இடத்திலேயே நிக்க வைக்கிறது எங்க? பிராணனை கொண்டு போய் நிறுத்துற இடம் எது? அதுதான் சொல்லுது. காக்கலும் ஆகும் கரணங்கள் 4ஐயும் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த 4ஐயும் கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? புருவ நடுவுல நிறுத்தணும். அதோடு சேர்ந்து 16 கலைகளையும் நிறுத்தணும். சந்திரனுக்கு உண்டான கலைகள் 16. இசை, ஓவியம் இப்படி நிறைய இருக்கு. அந்த 16 கலைகள் அப்படி குட்டி போட்டு 64 கலைகள். மொத்தம் 64 கலைகள். வித்தை ஆயக்கலைகள் 64ஐயும் கத்துக்கினார்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த 64 கலைகளுக்கும் சூரிய கலை, சந்திர கலை பயன்படுகிறது. அப்ப அத்தனை கலைகளும் எங்க ஒடுங்குது? 64 கலைகளும். அதனுடைய முன்னோடி 16 கலை. 16 கலையை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த கரணம் தெரிஞ்சுக்கணும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்த தெரியணும். அப்ப யார் ஒருத்தர் இந்த 4த்தையும் கொண்டு போய் அங்க நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு 16 கலைகள் ஈஸியா வரும். அந்த 16 கலைகள் யாருக்கு கைவர பெறுகிறதோ அவங்களுக்கு 64 கலைகளும் கைகூடும். ஆயக்கலைகள் 64ம் கைகூடும். அவங்க வித்த கத்தவங்களா இருப்பாங்க. அவங்க வித்த கத்தவங்களா இருப்பாங்க. அதுக்குதான் நாங்க வாங்க 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 கூவி என்ன பண்றோம்? 4:10க்கு வந்துருங்க, 6 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்றோம். எம்பெருமான திருவடிக்கு வந்துருங்க. திருவடியில் இல்லாத கலைகளா? திருவடியில் இல்லாத விஷயமா? திருவடியில் இல்லாத விஷயமா அப்படின்னு. அப்போ பிராணனை கொண்டு போய் அங்க நிறுத்த சொல்றாங்க. பிராணனை எப்படி நிறுத்துறது? பிராணனை எப்படி நிறுத்துறது? எப்போ நிற்கும் பிராணன்? மனம் வெளியே போச்சுன்னா பிராணன் வெளியே போகும். மனம் உள்ள வந்து ஒடுங்கிச்சுன்னா பிராணன் நிற்கும். இதுதான் கூத்து. உங்க மனசு வெளியே போலன்னா உங்க மூக்கு வழியா சுவாசம் வராது. ஆமா, என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, 2 கண்ணும் போய் புருவ மத்தியில ஒடுங்கிருச்சுன்னா உங்களுக்கு சுவாசம் வராது. சுவாசம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. சுவாசம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அப்ப மனத்தினுடைய நீளத்துக்கு ஏத்த மாதிரிதான் வாயுவினுடைய நீளம், பிராணனுடைய நீளம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. அப்ப மனத்தின் நீளம் எவ்வளவுன்னு பாருங்க. அப்பதான் அது அப்ப 16 அங்குலம் வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம விடுற மூச்சு நம்ம தொடையிலேயே படுது. நம்ம தொடையிலேயே படுதுன்னா அப்ப 16 அங்குலம் போகுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மூச்சு வாங்கி விடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் 8 அங்குலம் மார்பு காம்பு கரெக்டா நடுவுல வந்து நிக்குதுன்னு சொன்னா நீங்க விடுற மூச்சு மார்புக்கு வந்து உங்களுக்கே தள்ளுது, உங்களுக்கே தெரியுது அப்படின்னா அது 8 அங்குலம். அப்ப நீங்க விடுற மூச்சு 4 அங்குலம் அப்படியே தொண்டை குழிக்கு வந்துருச்சு. அப்புறம் நீங்க விடுற மூச்சு வாய் வரைக்கும் வந்துருச்சு, 2 அங்குலம். நீங்க விடுற மூச்சு அப்படியே மூக்கோட இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னா 1 அங்குலம். அப்புறம் உள்ள ஒடுங்கி நிற்கும். அப்ப இந்த 16 அங்குலம் அப்புறம் 8 அங்குலம் நல்லா கை வச்சு பாருங்க மூக்காண்ட. அப்ப உங்க மனத்தினுடைய நீளம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி 16 அங்குலம் வரும். அப்புறம் 8 அங்குலம். அப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் சிந்திக்கிறீங்களோ அவ்வளவு தூரம். எவ்வளவு தூரம் உங்க உயிர் வந்து வெளியே போதோ அவ்வளவு தூரம் உங்க மூச்சு வெளியே போகும். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் இல்ல இது? ஆமா, எவ்வளவு தூரம் அந்த சிந்திக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அது போகும். அப்ப பிராணன் வெளியே இருக்கும். அப்ப இந்த 16 அங்குலம் 8 அங்குலம் அதுக்கப்புறம் 4 அங்குலம் அப்புறம் 2 அங்குலம் கரெக்டா போய் புருவ நடுவில் நிக்கும். எப்ப நிக்கும்? ஏகாந்தமா நிக்கும். நீங்க அந்த கண்ணு 2 கொண்டு போய் அப்படி நிறுத்தி சாமி அப்படின்னு அசைவற்று நிக்கணும். சாமின்னு நிக்கணும். பக்தியால மட்டும்தான் சாத்தியம். பக்தி இல்லைன்னா எதுவுமே வேலைக்காகாது. புருவ நடுன்றது விஞ்ஞானம். ஆனா அருள் தரணும்னா அதுக்கு மெய்ஞானம் பேரு. சாமி இறங்கணும்ல, மகளே வந்தோம் அப்படின்னு சாமி இறங்கணும்ல. அவன் அருளாலே
அவன்தாள் எவ்வளவுதான் நீ உத்து பாத ஃபாரினர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், வெஸ்டர்ன் ஸ்டைல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் சாமி கருணை புரியுறாரா? இல்லையே. புருவ நடுன்னா எல்லாருக்குமே தெரியும். சூரிய சூரிய தியானம் பண்றாங்க. ஆனா ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாமலே புருவ மத்தியத்தை பாக்குறாங்க. அங்கதான் இறைவன் இருக்கிறார்ன்ற கலையே இல்லாம பாக்குறாங்க. ஆனா நமக்கு பக்தியோட பார்க்கணும். அப்ப பக்தி இருக்கணும், பக்தி இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும். பணிவும் பக்தியும் இருந்தாதான் புருவ நடு திறக்கும். கேட்கணும் சாமி. நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல கேட்கிற மாதிரி, நம்ம ஐயா கிட்ட கேட்கிற மாதிரி, குருநாதர் கிட்ட கேட்கிற மாதிரி, சாமி அந்த தாழ் திறக்கணும் இல்லையா? 2 இதழ் கொண்ட தாமரை இருக்கு, அந்த தாழ் திறக்கணும் சாமி அப்படின்னு கேட்கணும். அப்போ அந்த இடத்த தட்டி திறந்தவங்க பிரம்ம அந்தரத்தை தட்டி திறக்கிறாங்க. பிரம்மந்திரத்தை தட்டி திறத்தல், இதுக்கு பேர் என்ன? பிரம்மந்திரத்தை. பிரம்மத்தினுடைய அந்தரம் எங்க இருக்குன்னா புருவ நடுவுல இருக்கு. அதுதான் அந்த அந்தகரணம், பிரம்மந்திரம். அந்த பிரம்மந்திரத்துல யார் ஒருத்தரை தட்டி 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 நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமா பார்த்து 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 நிக்கிறாங்களோ, ஒரு நாள் நிச்சயம் கதவு திறக்கும். அங்கதான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த டயலாக் அங்க பொருந்தது. நம்ம டயலாக் தான், நம்ம தான் மொழிபெயர்த்தோம், இருந்தாலும் நம்ம டயலாக் தான் அது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ இந்த அந்தகரணங்கள் எல்லாமே அங்கதான் முடியுது சாமி. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதனுடைய மூலம் வேறு எல்லாமே புருவ நடுவுல தான் இருக்குது. அடுத்து அதுக்கு அப்பாற்பட்டு மனம் முதற்கூடிய 16 கலைகள் அங்கதான் இருக்குது. அதுக்கப்புறம் மூச்சு அங்கதான் ஒடுங்குது. அதுக்கப்புறம் அங்க அந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, நில்லே அப்படின்னு நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். யாரு? அன்புள்ள மாணாக்கனே, மாணவியே, எவ்வளவு அன்பா சொல்றாரு பாரு. மாணாக்கனே, மாணவியே. அப்போ திருமூலர் எவ்வளவு ஒரு பொக்கிஷத்தை வழிகாட்டி மாதிரி இருந்திருக்கிறாருல்ல. ஏன் அங்க நிக்க சொல்றாரு? அங்கதான் இறை தரிசனம் செய்ய முடியும். அங்கதான் இறை தரிசனம் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப மருள் நெறி அருள் நெறின்னு கடைசியில முடிக்கிறார். மருள்னா என்ன, அருள்னா என்ன? ஒருத்தருக்கு தெய்வம் வருதுன்னா 2 செகண்ட், ஒரு 16 செகண்ட், 20 செகண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உடம்புக்குள்ள ஒரு குலுக்கி சொல்லிட்டு போச்சுன்னா அது அருள். எல்லாமே ஏறுவதான் அப்படின்னா அது அருள். ஆனா 1 மணி நேரம் ஒரு சாமி உள்ளுக்குள்ள இருக்கு, தெய்வம் ஆடுறேன்னு சொல்லுதுன்னா அது மருள். இமேஜினேஷன்ஸ், காலி இமேஜினேஷன் பண்ணிக்கின்னு பண்ற கூத்து, அட்டூழியம் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இமேஜினேஷன் முழுக்க முழுக்க பாவித்தல். இந்த ஆடி மாசம் வந்துருச்சு இல்ல, இந்த பம்ப சத்தம் கேட்ட உடனே எல்லாம் பாவித்தலுக்கு வந்துருவாங்க. அங்காள பரமேஸ்வரி வந்துடுச்சு, வரும், அருள் வரும். வந்ததுன்னா ஒரு செகண்ட் அது வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணும், உடம்பெல்லாம் விதிர்த்து நிற்கும், என்ன நடக்குதுன்னே தெரியாது உடம்புக்குள்ள. அந்த பம்ப சத்தம் கேட்கும், உடம்பு அப்படியே வேப்பில அது எல்லாம் கேட்கும், அப்படியே முழுங்கும். வந்துருச்சுன்னா, சக்தி வந்துச்சுன்னா ஒரு உலுக்கிட்டு என்ன பண்ணும், என்ன நடக்குதுன்னே தெரியாது பாடிக்குள்ள. அதுதான் அருள். மருள்ன்றது அப்படியே கண்டினியூ, போட்ட கேரக்டர் அப்படியே வேஷம் மாறாம நடிக்கிறது. எப்படி? போட்ட கேரக்டர், நான் தான்டா காளி வந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த காளி என்ன பண்ணிடுறது, இமேஜினேஷன் பண்ணிக்கிறது. அப்போ அருளுக்கும் மருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த இந்திரியங்களை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அந்த கரணங்களையும் 16 கலைகளையும் நீங்க மருளுக்கும் கொண்டு போகலாம், அருளுக்கும் கொண்டு போகலாம். மருள்னா என்ன? நிலை இல்லாதது, நிழல், அவ்வளவுதான். கீழே கொண்டு போய் நம்ம செலவு பண்ணிக்கலாம். அருள்னா என்ன? அருள் நெறி, மருள் நெறி, இப்படி பிரிச்சுக்கலாம். அதாவது நிலையில்லாதது நிலையானது, அப்படி கூட பிரிச்சுக்கலாம். மனம் கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு மருள் நெறி, அதே மனம் மேல போயிடுச்சுன்னா அதுக்கு அருள் நெறி. நீங்க மனசு வச்சீங்கன்னா ஒரு 10,000 பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கலாம். அப்ப மனம் வைக்கணும் இல்ல. அப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா கையெழுத்து போட்டா ப்ரமோஷன் கிடைக்கும். அப்ப ஒரு மனம் வைக்கணும் இல்ல. அப்ப மனம் வைக்கணும் இல்ல, மனம் வச்சாதானே முடியும். அதே மாதிரிதான்
முக்திக்கும் முக்தி இல்லாத கீழ் அதான் பந்தத்துக்கும். முக்திக்கு நேர் ஆப்போசிட் பந்தம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, முக்தினா விடுதலை. விடுதலைக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம். இப்படி சொன்னாதான் புரியும். அதாவது மோட்சத்துக்கும் முக்திக்கும் முக்திக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம். இது அடியனுடைய சாமி சொல்லுவாங்க. என்னை ஆட்கொண்ட சாமி சொல்லுவாங்க, சிவானந்த பரமஹம்சர். சாமி போட்ட பிச்சை தான். அடியன் பேசுறதே சாமி போட்ட பிச்சை தான். அடியன் பேசுறது சாமி போட்ட பிச்சை தான். அப்ப பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் விடுதலைக்கும் மனமே காரணம். அப்ப மனம் கீழே இறங்குச்சுன்னா பந்தம், அதே மனம் மேல ஏறுச்சுன்னா முக்தி. அப்ப இந்த டூலை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க பாருங்க. எல்லா இந்திரியங்களுக்கும் மூலமா இருக்கிறது மனம் தான். மனம் எழுந்துக்குது. திருப்பள்ளி எழுச்சி யாருக்கு பாடுறோம் சொல்லுங்க? சாமிக்கா பாடுறோம்? சாமி எழுப்ப முடியுமா நம்ம? நான் கேக்குறேன். 24 மணி நேரத்துல சாமி தூங்குறாரா? நான் கேக்குறேன். ஒரு பொழுதும் அவர் உறங்குவதில்லை. அப்படி உறங்கிட்டாருன்னா பேக்கப் தான், சங்கு தான் நமக்கு ஊதணும், ஆள் இல்லைன்னு. அப்போ ஒருபோதும் சாமி தூங்குறது இல்லை, நாம தான் தூங்குறோம். எது தூங்குது? ஆணவம் தூங்குது, கண்மம் தூங்குது, மாயை தூங்குது. சாமி தூங்குறது இல்லை. இந்த மனம் எழுந்துக்குது. அந்த மனம் எழுந்துக்கிறதுக்கோசம் தான் நம்ம என்ன பண்றோம்? திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம். அப்ப சாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி இல்லை. சாமியால் படைக்கப்பட்ட நாராயணனுக்கு திருப்பள்ளி. அந்த மனத்தை கொண்டு வரும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி, அப்ப சாமி நாராயணனா எழுந்து வர்றாரு. அப்போ அவன் மனசுக்குள்ள இருந்து எழுந்து வரணும் இல்லையா? அப்ப மூலமா இருக்கிறது மனம். அந்த மனத்தில் இருந்துதான் சித்தம், புத்தி, அகங்காரம், 16 கலைகள், அப்புறம் 64 கலைகள், பிராணன் எல்லாமே ஒடுங்கி நிக்குது. அப்ப பள்ளி அடிச்சு சாமியோட பெருங்கருணையினால் நடக்குது. ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் நடக்குது. அந்த நினைவு வந்த பிறகுதான் என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது இன்னைக்கு வேலை என்னன்ற நினைப்பு வருது இல்லையா? அப்ப தூங்கும்போது அது இல்ல. சாமி சாமியா தான் இருந்தாரு. கலங்கம் இல்லாம இருந்தாரு. சாமி எப்படி இருந்தாரு? கலங்கம் இல்லாம இருந்தார். கலங்கம் இல்லாத இறைவன் சரணம் வந்த பிறகு என்ன ஆயிட்டாரு? கலங்கமுள்ள இறைவனா மாட்டாரு. எப்போ இறைவன் கலங்கமுள்ள இறைவனா மாறுறாரு? நான் என்ற நிலைமை வந்த பிறகு கலங்கி போயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப கலந்து இருக்கிறாரு நம்ம கூட. அத உப்பு தண்ணி மாதிரி. அதை சுண்ட வச்சோம்னா என்ன ஆயிடும்? உப்பு தண்ணி சுண்ட வச்சா என்ன ஆயிடும்? உப்புகள்லாம் மாறிடும். அது மாதிரிதான் சாமி கீழே வந்து இறங்குற வரைக்கும் இறங்கி நம்மளோட உப்பு தண்ணி மாதிரி இருக்கிறாரு. உள்ள ஒடுங்கும் போது அவர் பியூர் சாமியா நிக்கிறாரு. அப்போ இறங்கி வராரு இல்லையா? மனமா இறங்கி வராரு. அப்புறம் அதாவது ஆணவமா இறங்கி வந்து இரண்டரை கலந்து நமக்கு இந்த பூமியில வானாகி, மண்ணாகி, வலியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், என்மையுமாய், கோனாகி, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயி என் சொல்லி வாழ்த்துவேனே. அப்ப அவனுக்கு நான் நிலைமை கொடுக்கிறாரு, தான் கொடுக்கிறாரு, எனது கொடுக்கிறாரு. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டி ஒருத்தனும் விடுறது கிடையாது. அவனுக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? அவளவளுக்குள்ள இருந்து அது செய்யறாரு. அதை கொடுக்கிறாரு இல்ல, நான் என்ற நிலைமை கொடுக்கிறாரு இல்ல சாமி. அப்ப அதை கடக்கணும். அப்போ இந்த அந்தகரணங்கள்லாம் கடந்து 16 கலைகளை கடந்து பிராணவாயு கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்தி எவன் நிக்கிறானோ அவன் அருள் நெறிக்கு செல்லுகிறான். அதைத்தான் சொல்றாரு. காக்கலுமாகும் கருத்துரன் இல்லே பொழிப்புறையில மறுநெறியில் செல்லாது அருள் நெறியில் நிறுத்தக்கூடும். அப்படி யார் ஒருத்தர் அங்க கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்துறாங்களோ அவங்க தான் அருளாளர்கள். அவங்க தான் அருள் உலகத்துக்கு வருவாங்க. மற்றவங்க எல்லாம் மருள் உலகத்துக்கு போயிடுவாங்க. ஆமா, போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஆனா இந்த மனம் என்ன பண்ணும்? தந்திரமா கொண்டு போய் கீழே விட்டுடும். இந்த மனம் தான் காரணம் எல்லாத்துக்குமே. அது நினைச்சதுன்னா பொருள் நடுக்கு வரும். அதான் முக்தி. அது நினைச்சதுன்னா பந்தத்துக்கு போயிடும். பந்தம்னா என்ன? பந்த பாசம் அறுக்க வல்லார்களே, இந்த 10 பாட வல்லார் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே ஞானசம்பந்தர் சொல்றாருல்ல. அது என்ன பந்தம்?
அதான் ஆணவம், கன்மம், மாயை, அதான் பந்தம், பாசம்னு அதுக்கு பேரு. கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்ல உங்களுக்கு. பாசம் எப்போ வரும்? பாசம் எப்போ வரும்? அதுக்கு உண்டான கூலி குடுக்கணும். லஞ்சம் குடுக்கணும். அப்பதான் வரும். லஞ்சம் குடுத்தா தான் பாசம் வரும். ஏன்னா, மனம் வந்து எதிர்பார்க்குது இல்லையா? ஆணவம். ஆணவம் வந்து காரண காரியத்தோட தான் பாசம் வைக்கும். ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், இல்லன்னா காரணம் நடக்கணும். சும்மா சோழியும் குடும்பம் சும்மா ஆடுமா என்ன? சோழியும் குடும்பம் சும்மா ஆடுமா என்ன? ஒரு கால் பண்ணா என்ன அர்த்தம்? சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சும்மா தான் ஃபோன் பண்ணேன். அப்படின்னா 10 நிமிஷம் பேசின பிறகு தான் தெரியும். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், காசு குடுங்க. இருந்தா குடுக்கா அப்படின்னு கேட்கிறேன்ல. அதான் காரணம், காரியம். அப்போ பாசம் எப்படி வருது? நல்லா இருக்கிறியாக்கா? எப்படி இருக்கிற? என்ன இவ்வளவு தூரம் சோப் போட்டு நம்மள விசாரிக்கிறாளே? என்னன்னு தெரியலையே? என்னவோ கேட்க போறா போல இருக்குது அப்படின்னு உங்க அறிவுக்கு எட்டிடும். எட்டிடும். சும்மா தாங்க திருப்பியும் சும்மா தான் சொல்ல வரும். சும்மா தாங்க ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் சொல்லு. என்ன விஷயம் சொல்லு? நான் ஃபோன வைக்கிறேன். கிளம்புறேன். வெளிய போறேன். அக்கா சொல்லு. அது மாரிக்கு காசு கட்டணும். சரி, சரி, சரி. அப்போ நல்ல ஞானி கண்டுபிடிச்சுருவாரு. காரணத்தையும், காரியத்தையும் கண்டுபிடிச்சுருவாரு. நீ சும்மா ஃபோன் பண்ணா கூட கண்டுபிடிச்சுருவாரு. ஏன் பண்ற? எதுக்கு பண்றன்னு தெரியும். அப்போ காரணம் என்ன? காரியம். அப்ப இந்த உலகம் காரண காரியத்துக்கு தான் இயங்குது. அப்ப உறவு எதுக்கு வைக்குது? உறவு எதுக்கு வைக்குது? நம்ம மேல எதுக்கு பாசம் வைக்கிறாங்க? ஒரு காரியத்துக்காக, ஒரு காரணத்துக்காக பாசம் வைக்கிறாங்க. ஒரு காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. ஒரு காரண காரியம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறதே இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. வாழ்நாள் முழுக்க நீங்க 24 மணி நேரம் டைம் இருக்குதுல்ல. யார் யார் நம்மள தொடர்பு கொள்றாங்க பாருங்க. என்ன காரணம்? என்ன காரியம்? என்ன காரணம்? என்ன காரியம்? நம்ம மேல அன்பு வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது? அது பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, பெத்த பொண்ணா இருந்தாலும் சரி. எதுக்காக நம்ம கூட வந்து ஒட்டுதுன்னு நல்லா கவனிங்க. பந்தம் எதுக்கு வருதுன்னு பாருங்க. இதுல ரொம்ப நுட்பமான பந்தம்லாம் இருக்குது. ரொம்ப அறிவாளிலாம் இருக்கிறான். ஆமா. சொத்து எழுதி வாங்குறதுக்கோசரம் என்ன வேணாலும் செய்வானுங்க. ஆமா, கிரிமினல். பக்கா கிரிமினல்லாம் இருக்கிறான். பக்கா கிரிமினல்லாம் இருக்கிறாங்க. அதுவும் உறவுன்னு சொல்லிக்க அவ்வளவு அளவுக்கு இன்டெலிஜென்ட். அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட். அப்ப காரண காரியத்தை நம்ம அலசணும். அதுதான் தவத்துல உட்காருங்கன்னு சொல்றது. தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா என்ன காரணம்? என்ன காரியம்? சோழிய குடுமி சும்மா ஆடாது. ஓஹோ! இதுதான் காதலுக்கு காரணமோ? ஓஹோ! இதுதான் அந்த சிரிப்புக்கு அர்த்தமோ? அப்போ விளங்கிடும். எத தொட்டாலும் விளங்கும். எத தொட்டாலும் புரியும். எது தொட்டாலும் புரியும். அப்போ அந்த உண்மைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தவத்துல இருந்தா தான் அது தெரியல நம்ம ஏமாளி ஆயிடுவோம். அப்படியே நம்பிடுவோம் நம்ம அந்த பாச வார்த்தைக்கு. நம்ம தான் பேக் ஆச்சே. நம்ம தான் என்னது? பேக்கு. நம்ம தான் பேக். அதான் அப்படியே நம்பிடுவோம். என்ன நம்பிடுவோம்? அப்படியே நம்பிடுவோம். அப்ப என்னன்னா, இந்த சொல்லாடல்கள்ல நம்ம மாட்டிக்குவோம். மாட்டிக்கிட்ட பிறகு அதுல வலையில விழுந்துருவோம். வலையில விழுந்த பிறகு நம்ம இருக்கிறதெல்லாம் அவ்வளவுதான் நம்பி குடுத்துருவோம். எல்லாத்தையும் குடுத்துருவோம். உடல், பொருள், ஆவி எல்லாம் பரவால்ல. நம்மள நம்பி இவ்வளவு தூரம் பழகுறாங்களே! இவங்ககிட்ட எல்லா ரகசியத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தீர்ந்தே போச்சு கதை. தீர்ந்தே போச்சு. அவ்வளவுதான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுல நல்ல இன்ஃபர்மேஷன் சூப்பரா எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன். அதுவே ஏஜென்ட் தான். அதே யார் சொல்லி தான் அது நம்மகிட்ட வந்து பழகுது. தானா வந்து பழகல. சத்தியமா தானா வந்து பழகல. அது யார் சொல்லியும் வந்து பழகுது. காரண காரியத்த வந்திருக்குது. அப்ப விஷயத்த வாங்குன உடனே அது என்ன பண்ணுச்சு? டாட்டா காமிச்சுச்சு. முடிஞ்சிருச்சு. பாய். இது என்ன பண்ணும்? பரவால்ல நம்ம கூட பழகுனாங்கன்னு நெனச்சுன்னு இருக்கும். அப்பதான் தெரியும். அப்ப காரண காரியம் என்ன? ஏன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க? எதுக்கு நம்ம பேசுனாங்க? என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? பர்ப்பஸ். அத அலசி ஆராய்ஞ்சோம்னா நிச்சயம் தெரியும். தவத்துல நல்லா தெரியும். அப்ப எல்லா உறவையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அப்ப எது வரைக்கும் இது நீடிக்கும்? எது வரைக்கும் இது நம்ம கூட இருக்கும்னா, அப்பதான் பொய்யாயின எல்லாம். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி. ஐயோ! பொய்யாயிருச்சே! பொய்யாயிருச்சே! அப்ப இதெல்லாம் நம்மள நம்பி எதுக்கு இருக்குதுன்னா, இதுக்கோசரம் தான் இருக்குதா? பென்ஷன் இருக்கிற வரைக்கும்
ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபங்க்ஷன் நடக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. பென்ஷன் இருக்கிற வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும். பென்ஷன் இல்லைன்னா ஃபங்க்ஷன் இருக்காது. எச்சரிக்கையான உலகம் இது. அது தாயா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அது மகளா இருந்தாலும் சரி, அது என்னன்னு நீங்க அப்பதான் இந்த உறவுகளை பத்தின ஒரு பெரிய அறிவு நம்மளுக்கு கிடைக்குது. அதான் பந்தம். அப்ப மனம் கீழே இறங்குனா பந்தம், அதே மனம் மேல இறங்குனா விடுதலை. அதனாலதான் உங்களை விடுதலைக்கு விடுறதே இல்ல வீட்டுல. ஏன்னா நீ அறிவு அடைஞ்சிட போறல்ல. நீ புருவ நடுவில் இருந்தனா இன்டெலிஜென்ட் ஆயிடுவ. அதனாலதான் உன்னை குடும்பம் என்ன பண்ணுது, உனக்கு கீழே இந்த நண்டு கதை தான். நண்டு கதை என்ன? மேலே ஏறி மேலே ஏறி தவத்தை அடைஞ்சிடலான்னு மேலே ஏறும். ஆனா கீழே இருக்கிற நண்டு என்ன பண்ணும்? பிடிச்சி எடுத்துரும். எங்க நீ மேல போற? எங்க நீ மேல போற? இது வந்து சமூகத்துக்கே உண்டான ஒரு சாபக்கேடு. யாராவது ஒருத்தர் தவத்துக்கு போய் மேல போய் அது தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படி விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க, சமூகத்தை விட்டு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா முட்டாள்கள் எல்லாம் சேர்ந்து முட்டாளை தான் கொண்டாடுவாங்க. இந்த சமூகம் முட்டாள் சமூகம். அந்தந்த படிநிலைக்கு ஏத்த மாதிரி ஆளுங்களை கையில வச்சிருக்கோம். சமூகன்றது 4 பேர். உன்னை வாழவும் விட மாட்டாங்க, உன்னை சாகவும் விட மாட்டாங்க. நீங்க நல்லது செஞ்சாலும் விமர்சனம் உண்டு, நீங்க கெட்டது செஞ்சாலும் விமர்சனம் உண்டு. ஆக மொத்தம் வாழவும் விடாது, சாகவும் விடாது. அதான் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஆக மொத்தம் ஏசிக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் அதை விட்டுருங்கன்றேன். அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப தவத்துல உட்காரும் போது எவ்வளவு தடை வருமோ அத்தனை தடைகளும் வரும். ஏன்னா நீங்க மனம் பந்தத்தை விட்டுட்டு எங்க போறீங்க? விடுதலைக்கு போறீங்க. ஆணவம் கண்மம் மாயை விட்டு நீங்க அழகா மேல ஏறி போய் நிக்கலான்னு பாக்குறீங்களா? உன்னை விடுமா பந்தம்? விடாது, விடாது, விடவே விடாது. அப்ப சாமியோட பெரும் கருணை இருந்ததுன்னா பந்தத்துல இருந்து விடுதலை பெறணும். அப்ப பந்தத்துல இருந்து விடுதலை பெறணும்னா பொருள் நடுக்கு வரணும். வந்து அங்க கோரிக்கை வைக்கணும் சாமி கிட்ட. அப்பா எனக்கு உண்மையெல்லாம் காமிச்சு கொடுங்க. யார் உண்மையான உறவு? ஆறு உறவு, ஆறு உறவு எனக்கு, ஆறு உற்றார், ஆறு அயலார். யார் உற்றாரு யார் அயலாருன்னு எனக்கு தெரியலையே. நம்ம மேல அன்பு வைக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே சாமி. யார் உற்றார் யார் அயலார்? உற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனல்லால் சொல்றாங்க இல்லையா? அப்போ யார் உற்றார்? நமக்கு யார் உற்றவங்க? அன்புடைய மாமனும் நீ, அன்புடைய மாமியும் நீ. அவர் பாட்டு ஒன்று இருக்கு, அழகா நாவுக்கர் செல்வார். அன்புடைய மாமனும் நீ, அன்புடைய மாமியும் நீ, துய்ப்பனவும். நல்ல பாட்டு. பெருமாள் ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்கிறாரா இல்லைன்னு தெரியல. அன்புடைய மாமனும் நீ. சாமி இருக்கிற சாமி. அன்புடைய மாமனும் நீ, மாமி நீ, ஒப்புடைய மாதரும் நீ, ஒன்பொருளும் நீ, ஓர் உலகும் நீ, சுற்றமும் நீ, ஓர் ஊரும் நீ, துய்ப்பனும் உய்ப்பனவும் தூற்றுவாய் நீ, துணையாய் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீயே. துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீயே. இத்தனை உறவாக நீதான் இருக்கிற. சாமிதான். வீட்டுக்காரனா வந்ததும் அதுதான், புள்ளையா பிறந்ததும் அதுதான், பொண்ணா பிறந்ததும் அதுதான், நட்பா வந்ததும் அதுதான், காதலா வந்ததும் அதுதான், பக்கத்து வீட்டுக்காரனும் அதுதான், சுற்றமும் அதுதான். சாமி என்னென்ன கோலத்துல என்னென்ன கோலத்துல வந்திருக்காரு பாரு. அன்புடைய மாமனாவும் மாமியாவும் துய்ப்பனவும். ஐயா துய்ப்பனவும். சாமி இன்னொரு முறை சொல்லுங்க. துய்ப்பனமும் உய்ப்பனவும், துய்ப்பனமும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. நினைச்சா ஒட்ட வைப்ப, நினைச்சா பிரிய வைப்ப. துணையாய் நெஞ்சம் துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. அப்ப இதுல இருந்து என்ன நீ காப்பாத்து சாமி. இந்த பந்த பாசத்துல இருந்து என்ன காப்பாத்து சாமி. இதுல எனக்கு விடுதலை கூட சாமி. எவ்வளவு பெரிய பாட்டு பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான பாட்டு. அவர்தான் அன்புடைய மாமனும் மாமியும். அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் வேற யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சாமி தான். பிரிச்சு பார்க்காதீங்க, பிரிச்சு பார்க்காதீங்க. நமக்கு கணவரா வந்ததும் அதுதான். ஆமா, நமக்கு பிள்ளைங்களா வந்ததும் அதுதான். நமக்கு குருநாதர் வந்து எல்லாமே அதுதான். அது வேஷம் போட்டுக்குச்சு. என்ன போட்டுக்குச்சுன்னா சுற்றமும் துய்ப்பனவும் உய்ப்பனவும். துய்த்து இருக்கிறதும், அவர் வேணான்னு ஒதுக்குறதும், மூஞ்ச முறிக்கிறதும். இதெல்லாம் என்ன கூத்து இதெல்லாம்? அதான் பந்தம். அந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெறணும். சாமியோட பெரும் கருணை வேணாதான் பொருள் நடுக்கு வரணும். அப்ப குருநாதர் என்ன பண்றாரு? கொண்டு போய் அங்க சேர்க்கிறாரு.
அப்போ நினைச்சா கீழே போய் பந்தத்துல மாட்டிக்கலாம். பந்தத்துல மாட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? மீண்டும் பிறவி உண்டு, சக்கரம் உண்டு. அப்போ அதுல இருந்து தப்பிக்கணும்னா பக்தியால, அன்பால, தேவாரத்தால பாடி வழிபாடு செஞ்சு, வழி எது? புருவ நடு. அந்த வழிபாடு செஞ்சு இரவாத இன்ப அன்பை கேட்கணும். ஏன்னா இந்த யார் மேல வைக்கிற அன்பு டெம்பர் நேத்தான் பார்த்தோம். காதல் யார் மேல வைக்கணும்? ஐயோ வச்சு ஏமா நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி அப்படின்னு இந்த கவிஞர் சொன்ன மாதிரி தான். யார் மேல அன்பு வச்சாலும் துக்கம்தான். யார் மேல அன்பு வச்சாலும் துக்கம் தான். அதுதான் அந்த அந்த அப்படியே மடம் மாத்தி யார் மேல வச்சிடணும்? சாமி மேல வச்சிடலாம். சாமி கண்ணுக்கு தெரியாம இருக்கு, நான் உங்க மேலேயே வச்சிடுறேன். உங்களையே நான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ சாமி மேல வச்சிட்டோம்னா அது அருளா மாறும், இல்லைன்னா மருளா மாறும். மருள் வேணுமா, அருள் வேணுமா? நிலையில்லாதது வேணும்னா கீழே போங்க. என்ன கொஞ்சம் ஒட்டி ஒட்டாம வாழணும். ஞானம் அடைஞ்ச பிறகு எப்படி இருக்கணும்? யாரையும் வெறுக்க கூடாது இல்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த காரணமும் காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு போன் எல்லா காரணமும் காரியம் தெரிஞ்ச பிறகு நீங்க நடிக்க தொடங்கணும். முதல்ல எப்படி நடிக்க தெரியணும்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா அது மனம் புண்படக்கூடாது இல்ல. இப்பதான் நீங்க ஞானி ஆயிட்டீங்க இல்ல, எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, அருள் உலகத்துக்கு வந்துட்டீங்க, பொருள் நடுவில் ஜெயிச்சிட்டீங்க, கண்ணு ரெண்டும் கோடிடுச்சு, முக்தி அடைஞ்சிட்டீங்க, சமாதி நிலைக்கு வந்துட்டீங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னங்கன்னா அதுக்கப்புறம் பூமியில எப்படி வாழணும்? நம்ம ஒட்டி ஒட்டாம வாழணும். விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு உடனே மூட்டை கட்டின்னு துறவு ஓடிடக்கூடாது, ஊரை விட்டு ஓடிடக்கூடாது. எல்லாம் பொய்ன்னு ஒண்ணு வீரியமெல்லாம் ஏறி போடும். இருந்த இடத்துல இருந்து ஜெயிக்கணும். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல இருக்கணும். நீ எந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துல இருந்து ஜெயிக்கணும். அந்த இடத்துல இருந்து எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தடை வந்தாலும் சரி. அதுதான் சொன்னேன் நான், எப்ப வீட்டுல சுதந்திரம் கிடைக்குதோ அப்ப நிகழ்ச்சிக்கு வா. ஆமா, வீட்லயே உனக்கு ப்ராப்ளம்னா வராத. ஆமா, அங்கேயே இந்த சூழல் வந்து மாறணும். ஏன்னா வீட்டுல நம்ம நிகழ்ச்சியை கேட்கும்போது அதுக்கே தடை இருக்குன்னா, சத்தியத்தை கேட்கறதுக்கே தடை இருக்குன்னா அப்போ அங்க வேண்டாம். ஒருபோதும் நம்ம நிகழ்ச்சி யாருமே வர வேண்டாம். அதுதான் வராதீங்கன்னு கூட பல முறை சொல்லியிருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்கிற, உனக்கு விடுதலை வேணும்னா அந்த ஆன்மா பக்குவப்பட்டுடுச்சு, இதுதான் உபாயம், இங்கதான் நமக்கு விடிவு காலம் இருக்கு, இங்கதான் நமக்கு விடுதலை இருக்கு, இங்கதான் நம்மளை காப்பாத்திக்க முடியும், இங்கதான் ஒரு ஆன்மா தெரிஞ்சுக்கிச்சு, அவ்வளவுதான். ஆத்ம விடுதலை, ஆன்மா பரிசுத்தமானதுதான். என்ன இந்த ஆணவம் கண்மம் மாயில மாட்டிக்கின்னு பந்தத்துல மாட்டிக்கின்னு தன்னுடைய நிலைமை மறந்து என்ன பண்ணிடுச்சு? மறந்துடுச்சு. மறந்ததுனால அதுக்கு அறிவுறுத்துறோம். என்ன அறிவுறுத்துறோம்? சேற்றுல விழுந்த குருவி ரொம்ப நாள் மழை பெய்யாம இருக்கிறதுனால அந்த சேத்தினுடைய நிறத்தையே தன்னுடைய நிறமா நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் மழை பெஞ்ச உடனே அந்த குருவி அந்த சேத்துல இருந்த சாயம் போயிருச்சு. நல்ல அழகான வெள்ளை முடி, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குருவிக்கு சேத்துல விழுந்த உடனே சாயம் போட்ட குருவி மாதிரி ஆச்சு. ஆனா ரொம்ப நாளா அந்த சாயத்தை அது என்ன பண்ணிக்கிச்சு? நான் அந்த சாயத்தை தன்னுடைய கலரா நினைச்சுக்கிச்சு. அதான் பந்த பாசம். ஒரு நாள் குருநாதர் வராரு, மழையா வராரு, வந்து என்ன பண்றாரு? அந்த குருவிக்கு கண்ணாடி மாதிரி இருந்து, ஐயோ நீ எவ்வளவு அழகான குருவி நீ, போய் சேத்துல போய் மாட்டிக்கினியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிக்கு ஒரு விடுதலை தராரு. நல்லா குளிக்குது, பயிற்சி செய்து, பிராணாயாமம் செய்து, புருவ நடுவில் நிக்குது. நின்ன உடனே சொந்த சாயம் தெரியுது. மத்த சாயம் எல்லாம் வெளுக்குது. எல்லா சாயம் வெளுத்த பிறகு ஒரிஜினல் சாயம் தெரியுது. ஒரிஜினல் நிறம் கூடுது. அப்ப நன்றி அறிதல் இருக்கணும். நல்ல குருவிக்கு நன்றி அறிதல் இருக்கணும். நல்ல குருவிக்கு என்ன இருக்கணும்? நன்றி அறிதல் இருக்கணும். அப்ப சேறு போயிடுச்சு. பூசண அந்த ஆணவம் கண்மம் மாய் என்ற சேரெல்லாம் போயிடுச்சு. போன பிறகு சொந்த வெளிச்சம் வந்துடுச்சு. சொந்த குருவிக்கு சொந்த இது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன
சந்தோஷம் தாங்க முடியல, குதிக்குது. ஓ, இதுதான் என்னுடைய இயல்பு, இதுதானா? பரிபூர்ணமான சுதந்திரத்துக்கு வந்துட்டேன்னா நானு? நான் விடுதலை அடைஞ்சிட்டேன்னா? அப்ப விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் எங்க? வெளியில இல்ல. ஒருவன் தனக்குள்ளே தான் போட்ட வலையில இருந்து மீண்டு வரணும், அவ்வளவுதான். எத்தனையோ முடிச்சு போட்டு வச்சல்ல, இது ஆகணும், அது ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். அந்த கனவு, இந்த கனவு, இந்த கனவு, நீ தான் போய் அவுக்கணும் அதெல்லாம். 16 வயசுல போட்ட முடிச்சு, 17 வயசுல போட்ட முடிச்சு, எல்லாமே துக்கமா வந்து நிக்குது இப்போ. அதெல்லாம் நீ தான் போய் அவுக்கணும். பிறந்ததுல இருந்து இன்னத்துக்கெல்லாம் ஏங்குனியோ அதெல்லாம் போய் கட்ட அவுத்து விட்டுக்கிட்டே வரணும், பொறு நடுவுல. ஒரு கால் நினைச்சு பாரு, நீ பிறந்ததுல இருந்து என்னென்னத்துக்கு ஆசைப்பட்டு எதுக்கெல்லாம் ஏங்குன, எங்கெங்கெல்லாம் ஏங்கி நொந்து நூலாகி வந்த. அப்போ அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் ரிலீவ் பண்ணி விடணும். நீ போட்ட முடிச்சு நீ தான் அவுக்கணும். அவன் வினை அவன் தான் அறுக்கணும். எங்க பார்த்து? புருவ மத்தியத்தை பார்த்து. அப்படி அறுக்கும்போது, நம்ம முடிச்சு நம்மளே அவுக்கும்போது நமக்கு விடுதலை. அப்பதான் பரிபூர்ணமான விடுதலை கிடைக்குது. அப்பதான் பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும். அப்ப நம்ம போட்ட முடிச்ச நம்ம தான் அவுக்கணும். அப்ப எதுக்கோ ஏங்கி இருப்போம், இதுவாகணும் அதுவாகும். அந்த நம்ம மனசை நம்மளே ஏமாத்தி இருப்போம். அப்ப அதுகிட்ட சொல்லணும், இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் பொய். நீ நம்பி நம்பி ஏமாந்தது போதும், இவங்க எல்லாம் உண்மையானவங்க இல்ல அப்படின்னு அதுகிட்ட சொல்லி அருள் நெறிக்கு உள்ள வரணும். அப்பதான் விடுதலை கிடைக்கும். அப்ப மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம். அதுதான் எங்க பாட்டுல சொல்றாரு. காக்கலுமாகும் கருத்துர நில்லே, அவன் புருவ மதில் நில்லுன்றாரு. அப்படி நின்னா உனக்கு உன் சொந்த சாயம் தெரியும், உனக்கு சொந்த நிறம் தெரியும். அப்படி சொந்த நிறம் தெரிஞ்சுன்னா நீ விடுதலை அடைவாயாக. நீ விடுதலை அடைவாயாக. அதுதான் செய்தி. திருவள்ளுவர் கருணையினால இது வரைக்கும் பொறுமையா இருந்தது கேட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. சிவபெருமானே, திருச்சிற்றம்பலம். அப்போ இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை படிச்சிடுறேன். சிவபெருமானே, சிவசிவா. அப்ப பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனமே காரணம். நீங்க பந்தத்திலயும் இருக்கலாம், மோட்சத்துக்கும் போலாம். அப்ப இந்த பணம் வந்து குருநாதர்கிட்ட கேட்டு இந்த பந்தத்துல இருந்து, அதான் குருநாதருடைய பார்வை படலன்னா விடுதலை கிடையாது. குருநாதருடைய பாடல், இந்த குருநாதருடைய பார்வை படலன்னா விடுதலை கிடையாது. பட்டாதான் நமக்கு விடுதலை. அப்படி பட்டு நம்ம தேறி புருவனத்தில் நின்று பந்த பாசம் அறுத்துட்டோம்னா எப்படி வாழணும்னா, ஒட்டி ஒட்டாம வாழணும். எப்படி வாழணும்? வெறுத்து ஒதுக்கிட கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு ஓடிடும் கூடாது. ஒட்டி ஒட்டாம வாழணும். அந்த கலையை கத்துக்கணும். அதுதான் நமக்கு சாமி எல்லாரும் வாழ்ந்து காமிச்சவங்க சொன்னதுதான். அப்ப ஞானிகள்லாம் எப்படி இருப்பாங்க? எதுக்கும் காயப்பட மாட்டாங்க. விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்காது? விருப்பம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. இதான் விடுதலை. இதான் செல்ஃப் ரியலைசேஷன். இன்னும் ஒரு முறை பாடிடுறேன். காதலும் காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும் காக்கலும் ஆகும் கலை 16ஐயும் காக்கலுமாகும் கலந்த நல்வாயுவும் காக்கலுமாகும் கருத்துர நில்லே. அப்ப அந்த கரணம்னு சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் கொண்டு போய் பொருள் நடுவில் நிறுத்தணும். முதல் லைனு. அதுக்கப்புறம் அதுல இருந்து உற்பத்தி ஆகிற 16 கலை, 64 கலைகளையும் திருவடியில தான் நிறுத்தணும், எம்பெருமானுடைய திருவடியில. அதுக்கப்புறம் பிராணனை ஒடுக்கி அங்க நிறுத்தணும், மூச்சை கொண்டு போய் அங்க நிறுத்தணும். அதுக்கப்புறம் ஆடாம அசையாம நின்னோம்னா பரிசு நமக்கு உண்டு, விடுதலை நமக்கு உண்டு. அதுக்கு அருள் நெறின்னு சொல்லி நம்முடைய மாணாக்கர்களே என்று சொல்லி திருமூலர் இந்த பாட்டை நமக்கு போதிக்கிறாரு. அப்ப எங்க நிக்கணும்? அவங்க வீட்டு வாசல், அதான் திருவடியில கோபுர தரிசனம் செய்யணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எது கோபுரம்? எது கோபுரம்? புருவ நடுதான் கோபுரம். நீ அண்ணாந்து பார்க்கும்போது புருவ நடு தெரியும்ல. அப்படியாவது நீ கோயில் கோபுரத்தை என்ன பண்ணும்? கோயில் கோபுரத்தை இப்படி அண்ணாந்து பாப்பல. அண்ணாந்து பார்த்தா என்ன தெரியும்? புருவ மத்தியம் தெரியும். அப்பயாவது உன் கோபுரத்தை நீ பாப்பியான்னு தான் அது மாதிரி கட்டினாங்க. ஏன் உயரமா கட்டினாங்க? 200 அடி, 250 அடி. அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது புருவ மத்தியம் தெரியும். அப்படியாவது உன் கண்ணு என்ன பண்ணும்? எம்பெருமானுடைய திருவடியில போய் படாதா? அப்படி பட்டு நீ உய்ய மாட்டியா?
திருவடியை பெற மாட்டியான்றதுக்காக தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்ப யார் ஒருத்தர் கோபுரம்ன்றது புருவ நடு, அந்த கோபுரத்தை தரிசனம் பண்றாங்களோ அந்த கோபுர தரிசனம் பண்றவங்களுக்கு கோடி புண்ணியம். அவங்களுக்கு தான் விடுதலை. அவங்களுக்கு தான் விடுதலை. வேற யாருக்கும் விடுதலை கிடையாது. வேற எந்த வகையிலும் விடுதலை கிடையாது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்து. அப்ப சாமி புருவ மதில் காமிச்சவுடன் நமக்கு எல்லா விடுதலையும் நிச்சயம் உண்டு. இதுதான் திருக்கடுங்க. பெண்ணக்கில்லாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் வேலையாமல் என் வீணை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. இதான் அந்த இடம். இதுதான் அந்த இடம். அந்த கழுக்குன்றுன்றது புருவ நடு. கணக்கில்லாத கோலம் சாமி அங்க காட்டுவார். இதுதான் அப்ப நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் 4 பெருமக்கள் எல்லாம் போன வழி இதுதான். 4 பேர் போன வழி இதுதான். இதுதான் வழிபாடு. இதுதான் சத்தியம். இதுதான் திருமூலர் வலியுறுத்தி சொல்றாரு. அப்ப சிகாரத்துக்கு வரவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, புண்ணிய சீலர்கள் அப்படின்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி பொறுமையாக கேட்டு உள்வாங்கிய அத்தனை உயிர்களுக்கும் மனமொழி மேகலா உயிர்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணும் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் பார்த்து வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனித நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் சிவன் திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனித நிறைவு செய்வோம். சிகாரம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.